ஐயோ பாவம் அண்ணா உனக்கு என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி அடி கொண்டு வந்தார்? சொல்லு. எனக்கு ஒன்றுமே நேரவில்லை அண்ணா. திருமண நடுல கையோட நீங்க போருக்கு சென்று விட்டீங்க. உன்னை பார்க்காமல் ஒரு நிமிடம் கூட இருந்தது கிடையாது. ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிந்தது கிடையாதுண்ணா. அப்படி இருக்கும்போது உன்னை பார்க்கணும், உன்னை பேசணும் நினைச்சுதானா எனக்கு தக்க சோகமா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாதுண்ணா. நீ கூறுவது வந்து இருக்கிறது. அகத்தி நடுவு முகத்தில் திருமணம் சொல்வார்கள். இங்கு ஏதோ வந்திருக்கிறது, அதனால்தான் சோகமாக இருக்கிறாய். என்ன சொல்லு? நிச்சயமா உண்டு. ஆமா அண்ணா, நான் வந்ததே மறந்து விட்டேன். நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும்னா. சந்தோஷமா செய்தி. என்னமா செய்தி? அண்ணா, உன் தங்கச்சி இப்போது 3 மாதம் கர்ப்பமா இருக்கண்ணா. சபா சபா சபா, சந்தோஷமான செய்தி. பாராட்டுகிறேன். ஆமா, என்னுடைய மைத்திரனுக்கும் என்னுடைய தங்கைக்கும் திருமணம் நடந்த உடனே நாங்கள் மலைநாட்டிற்கு போருக்கு சென்று விட்டோம். அப்படி இருக்க என்னுடைய தங்கை எப்படி நிற்பமாக முடியும்? இல்லை, இங்கு ஏதோ செய்ய வந்திருக்கிறது. சாந்தி, உனக்கும் என் மைத்திரனுக்கும் திருமணம் நடந்தது. உடனே நாங்கள் மலைநாட்டிற்கு போருக்கு புறப்பட்டு விட்டோம். அப்படி இருக்க நீ எப்படி கர்ப்பமாக முடியும்? அப்படி என்றால் இந்த கருவுக்கு சொந்தக்காரன் சொல்லு. வீதி வீதியாக சென்று பிச்சு எடுத்து இந்த பாதையை காப்பாற்றினான். தாயுடைய முகத்தை பார்த்தது கிடையாது, தந்தையுடைய முகத்தை பார்த்தது கிடையாது. தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக வளர்த்து அண்ணா. சொல்ல போறேன். சந்தோஷமான செய்தி உன்னிடம் சொல்ல போகிறேன். அண்ணா, நீங்க வயிற்று வளர்க்கிற கருத்து தானதான் சொல்லுங்க. வயிற்று வளர்க்கிற கருத்து தானா? சாந்தி, சத்தியத்தை மறவாதே, சத்தியத்தை மறவாதே. சாந்தி, சொல்லுமா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சொல்லு. அண்ணா, நீங்களா போருக்கு சென்று கைப்போடு வந்திருக்கீங்க. உணவு அறிந்து விட்டு பிறகு அதை பற்றி பேசுற பாருங்களா. சாந்தி, உண்மையை சொல்ல முடியுமா முடியாதா? அண்ணா, நான் சொன்னது கேட்கலண்ணா. இப்ப இதை பற்றி பேச விட நேரம் சொல்கிறேன்னா. நேரம் சொல்றியா? அடிச்சா அடக்கை எவ்வளவு ஆணவம் இருந்தால் நாங்கள் போருக்கு சென்ற நேரத்தில் யாரோ ஒருவரோடு கூடி வயிற்றில் கிற சுமந்து கொண்டு தங்க மீதான அண்ணா, நீ அடிக்கிறீங்க நாயகள் அண்ணா, நீ அடிக்கிற சத்தியமான அழகல் அண்ணா. என்ன அடிச்சு உன்னுடைய கைகள் வழக்கு நினைச்சிருந்தாரு அண்ணா. நடிக்கிறாயா நடிப்பு? உன் நடிப்பு எவ்வளவு செல்லாது. சதிக்கார நாய எப்படிப்பட்ட சேலை செய்து விட்டு எப்படி நடிக்கிற வார்த்தாயா? இவனை விடலாமா? விடவே கூடாது. என்னன்னா உன் தங்கை இங்கு என்னை நீயோ அடித்தா. உன் தங்கை இன்று என்னை நீயோ அடித்தாள்.
சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவழி நினைவுமின்றி வீடு ராமநாதகத்தில் 3 தம்பிகளை உள்ளம் கண்டேறி நல்ல வாழ்வுக்கு 4 தம்பிகளை நானும் கண்டேறி அது நாடகமா இது நாடகமா இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சமல்லவே நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே என்னன்னா உன் தங்கை இங்கு என்னை ஏனோ அடித்தான் என்னுடைய நாடகத்தில் காட்சி கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணில் நீர் பெருக செய்த நின்றதில கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்டதிய தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது அண்ணன் கொண்டதிய தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது அது பாசமன்றோ இது வேசமன்றோ அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை என்னவோ அந்த ராஜ பாட்டு நங்கே துறை ஏழை என்னவோ என்னன்னா உன் தங்கை இன்று என்னை நீ ஏனோ அடித்தா வகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப தனக்கு கிடைத்தவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும் என்று மனமுடைத்த இந்த நகர் கிராமத்தைச் சேர்ந்த கேசவ கவுண்டர் அவர்கள் இதோ எங்கள் கம்பெனியின் ஆசிரியராக வழங்கக்கூடிய சிறுமையூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி ராஜேந்திரன் அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் இறைவனுடைய அருளை பற்றி நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ராமாயணத்தை பற்றி பேசுகிறாயே, ராமாயணத்தை பற்றி பேச உனக்கு என்னடி அறிவு இருக்கிறது? ராமாயணத்தை பற்றி கூறுகிற செவிகுருகே, ராமாயணத்திலே ராமன் சிற்றன்னை கைகையின் சொல்லை கேட்டு 14 ஆண்டு காணாத வேண்டும் என்று சொல்லி மேற்கொண்டு கானகம் செல்லுகிறார். அப்படி கானகம் செல்லுகிற நேரத்திலே சீதையன் ஓடி வந்து, சுவாமி நானும் உன் உடன் வருகிறேன் என்று உரைத்தான். அதற்கு ராமன் என்ன உரைத்தான்? இந்த 14 ஆண்டுகளை 14 தினங்களாக கழித்துவிட்டு நான் நாடு வந்து சேருகிறேன், அதுவரை இவருடைய தாயிடம் இரு என்று கூறினான். அதற்கு சீதை என்ன உரைத்தார் தெரியுமா? சுவாமி, இந்த ராமன் இருக்க முடிந்தால் இந்த சீதைக்கு அயோத்தி என்று உரைத்தார். அவள் அல்லவா பெண்? அப்படிப்பட்ட கற்பன் தெய்வத்திற்கு வேற இடப்பட்டால் தந்து விட்டாயா பாவி? பெண்ணு நீயா பெண்ணு? அது மட்டுமல்ல, தன்னுடைய கணவன்
பாண்டனுடைய இருமலையே இறக்கப்பட்ட அந்த சேர்ந்த கண்ணகி தன்னுடைய கற்பு அறியா அந்த மதுரையை தீப்பற்றி எரியுமாறு செய்தாலடி. அவள் அல்லவா பெண், ஒரு குற்றம் அறியாது என் மைத்தன் விஜயனுடைய மனதை பாழை போட்டு ஐயோ பாவி நீயா பெண்ணு, நீயாடி பெண்ணு. அது மட்டுமில்லை, தன்னுடைய கணவன் உயிரை காவல் கவர போகிறான் என்று செய்திருந்த சாவித்திரி அந்த யமனோடு போராடி தன்னுடைய கணவன் உயிர் விட்ட காரிகையை வழங்கினாள். அவள் அல்லவா பெண், ஒரு குற்றம் அறியாத அன்பு அண்ணன் அவன் என் மனதை பாழாக்கி விட்டாயே பாவி நீயாடி பெண்ணு. அடைச்ச இனிமேல் உன் முகத்தில் எனக்கு வைப்பதற்கு விருப்பம் கிடையாது. இனிமேல் எனக்கு தங்கம் கிடையாது. நான் உனக்கு அண்ணன் கிடையாது. என்னுடைய வருத்தத்திற்கான காரணம் உனக்கு புரியவில்லையா? என்ன வருத்தங்க? உனக்கு வருத்தம் இல்லையா? எத்தனை காலம் தான் நீயும் நானும் மாந்தோப்பு பலாத்தோப்பு என்று தோப்பு தோப்பாக தெரிவது அரண்மனை பந்தனையில் நீயும் நானும் உல்லாசமாக இருப்பது இந்த காலம் அதை எண்ணித்தான் என் உள்ளம் பாடுகின்றது. என்னங்க மாந்தோப்பு பலாத்தோப்பு பிடிக்கல, அரண்மனை பந்தனை சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவுதானே? அவ்வளவுதான். அது தெரியும், எனக்கு தேவை அரண்மனை பஞ்சனை. அப்படியா? என்னங்க சொல்லட்டுமா? ஓ, அரண்மனை பஞ்சனை பற்றி நாளைக்கு நாளைய தினம் அரண்மனை பஞ்சனை வீட்டுக்காரு நான் கேட்கறதுதான் நீ சொல்றது என்ன? ஆமா, நான் கேட்பது அரண்மனை பஞ்சனை. என்னங்க நீயோ உனக்கு தாலி கட்டியவனை பற்றி பேசுகின்றாயே? நாளைக்கு வர என்ன பாக்கிறதுக்கு, அதான் அந்த பக்கம் வந்துட போறேன்னு சொல்றாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுக்கு சமம் இது. பாகத்துக்கு வராரு. அப்ப நான் நீ என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? நானும் அவரும் நீயும் அவரும் பஞ்சம் என்ன சந்தோஷமா இருக்க போறோம். அது நீ என்ன பண்ற? ஓரமா உட்காந்து வேடிக்கை பாக்குறோம். எட்டி 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 நீ பாக்கணும். இந்த ஜென்மம் இனி இருக்கணுமா? செத்து போய் இருக்கணுமா? செத்து போய் என்ன அவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு? நம்ம சாவ கூடாது. இந்த நிலைமைக்கு நம்பி காலம் வர்றாங்க பத்தியா, அவங்க சாவ வச்சிடணும். என்ன நானும் என்னோட கணவரும் பஞ்சனில சும்மா ஒரு நடிப்பு சாகசம் பார்த்தீங்களா? என்னுடைய நீலாம்பரி பற்றி எனக்கு தெரியும், அத்தனையும் சாகசம் சாகசம் நடிப்பு. அப்படி நீ சாகசம் செய்கின்ற வேலையே அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அருகில் வாங்க, இது எனக்கு கை வந்த கலை. எதிர்பார்க்கிறேன். என்னுடைய தங்கை எப்படிப்பட்ட
சரி எப்பதான் முடிப்பாங்க இவங்க? கம்பெனி